வச்சு என்ன நடு ஆள்ல நிக்க வச்சு ஆளாளுக்கு முறைக்கிறீங்க. ஒழுங்கா மரியாதை தாலி கட்ட இந்த பொண்ணோட வாழ்க்கை நடத்த போறியா இல்லையா? 1க்கு 100 தடவை சொல்லிட்டேன். நான் இந்த பொண்ணு கூட வாழவே முடியாது. என் மனசுல இருக்கிறது உமாதான். அவளுக்காக தான் அந்த கல்யாணம் பண்ணிட்டேன். கோபால்சாமி, வீட்டுல ஒரு பொண்ணு, மனசுல ஒரு பொண்ணு, மடத்தனமா இருக்கு. சீனு, உன்னை நம்பி கழுத்த நீட்டு இந்த பொண்ணை கண்கலங்க விட்டுறாதே. பெண் பாவம் பொல்லாதுப்பா. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பெண் பாவம் இல்லடி, ஆண் பாவம் தான். சும்மா இருப்பா. ஏமா, உமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணிட்டு வேற ஒருத்தி கூட வாழ்ந்தா அவ பாவம் மட்டும் சும்மா விடுமா? எல்லாரும் நான் சொல்றத நல்லா கேட்டுங்க. இந்த வீட்டுல வாழ வேண்டியவ உமாதான். அவளை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டு வர போறேன். இவளை இந்த வீட்டை விட்டே விரட்ட போறேன். அழறியா? நல்லா அழு. மூக்கு மொழியுமா ஒருத்தன் கிடைச்சான்றதுக்காக முன் யோசனை பண்ணாம உங்க அப்பா எனக்கு கட்டி வச்சான் பாரு. அதுக்கு நீ காலம் பூரா அழு தாண்டி திருநான். அத்து மீறி போறேன். 1000 சொன்னாலும் கல்பனா இந்த வீட்டு பிறப்புங்க. உமா ஏமான பேசுறேன், பல்ல கழட்டி விடுவோம் படுவா. யோ, முன்ன பின்னாடி லவ் பண்ணியிருந்தா அதனுடைய அருமை தெரியும். மனசுல ஒருத்தைய வச்சுக்கிட்டு இன்னொருத்த கூட குடும்பம் நடத்த என்னால இல்ல, எவனாலுமே முடியாதுயா. இந்தாப்பா. என்னையா? என்னப்பா உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போற? ஏதோ என் மாப்பிள்ளையாச்சேன்னு இது வரைக்கும் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப சொல்றேன், என் பொண்ணை இதே வீட்டுல வாழ வச்சு அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து அதை தொட்டில்ல போட்டு அவனுக்கு முருகன் ஓ வாயால பேர் வச்சிட்டு தான் இந்த வீட்டை விட்டு நான் போவேன். இது சத்தியம். பெரிய நாகப்பாம்பு கையில அடிச்சு சத்தியம் பண்றியா? யோ, உனக்கு மட்டும் தான் சவால் விட தெரியுமா? நான் சொல்றேன் கேட்டுக்க. நான் இதே வீட்டுல இருந்துகிட்டு உன் பொண்ண கதற கதற அழ வச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு அந்த உமாவை கூட்டு வந்து இதே வீட்டுல குடும்பம் நடத்தல, நான் பேரா ஊர் நீ பெரிய கருப்பு பேரன் இல்ல. ஐ மீன் யுவர் ஃபாதர். சபாஷ், சரியான போட்டி. பெரிய PS வீரப்பா. என்னையா சபாஷ் துபாஷ் மாதிரி ரெண்டு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இது அவனுக்காகயா? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கட்சி தானே. அவன் நம்ம கூட்டணி பலம் தெரியாம சுயேட்சையா ரெண்டு ஜெயிக்கிறான்னு பாக்குறான். அவன் டெபாசிட்டியா க்ளோஸ் பண்ணிடுவான். உமா, நில்லுமா, நான் உன்ன பார்க்க வந்துட்டு இருக்கேன். ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. தேவையில்லை. எந்த விஷயத்தையும் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. நீங்க போலாம். பாருமா, உன்னை இழந்துட கூடாதுன்றதுக்காக தான் நான் கல்பனாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்தா நான் அப்படிலாம் நடந்திருப்பேன். இதுக்கு பேர் ஆசை இல்ல, துரோகம். போன இடத்துல ஒரு பொண்ணுக்கு தாலியை கட்டிட்டு இப்ப வாய் கூசாம உனக்காக தான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா? சின்ன மனசால ஒத்து போனவங்க ஒரே ஒரு நிமிஷம் வாழ்ந்துட்டு செத்தா கூட போதும். அதான் உண்மையான காதலுக்கு அடையாளம். இன்னொருத்திக்கு தாலி கட்டினதே என்கிட்ட மறைச்சு என்ன மனமேட வரைக்கும் கூட்டிட்டு போனீங்களே, அது எந்த விதத்துல நியாயம்? ஐயோ, என் ஜாதகப்படி எனக்கு முதல் பொண்டாட்டி தங்க மாட்டான்னு ஜோசியர் சொன்னாரு. அதனாலதான் உமா அப்படி. ஓகே சீனு, ஒருவேளை எனக்கு ஜாதகத்துல இப்படி ஏதாவது ஒரு கோளாறு இருக்குன்னு ஜோசியர் சொல்லியிருந்து நான் முதல்ல வேற ஒருத்தனை கட்டிக்கிட்டு அப்புறம் உங்ககிட்ட வந்து நின்னா என்ன ஏத்துக்கிற மனசு உங்களுக்கு வருமா? உன் நிலைமையில எந்த பொண்ணு இருந்தாலும் இந்த முடிவுக்கு தான் வருவா. தாலி கட்டின ஒரே காரணத்துக்காக உன்னை மறந்துட்டு கல்பனா கூட வாழ்வுன்னு கனவுலையும் நினைக்காது. அந்த கல்பனாவை வீட்டை விட்டே துரத்திட்டு உன்னை அதே வீட்டுல வாழ வைக்கிறனா இல்லையான்னு பாரு. அத்தனை பேரும் அவளுக்கு இல்ல சப்போர்ட் பண்றான். என்னடி கணச்சி சிக்னல் கொடுக்குற? என்னது? பால். சக்கரை போட்டியா? போட்டிருக்கேன். ஏலக்காய் போட்டியா? போட்டிருக்கேன். விஷம் போட்டியா? போட்டு. இல்லங்க. விஷம் இருந்தா அதையும் போட்டு கொண்டா, குடிச்சிட்டு உடனே போய் சேர்றேன். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பேசாம என்னடி பண்றது? நீ உங்க அப்பனை உருப்பிடுவீங்களா? இது பாருங்க, என்னையே நான் மாத்திக்கிறேன். என்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்க. பாட்டு பாட்டாவா பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. மொத்தமா ஒன்னையே பிடிக்கல. அதுவும் நீ இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்ல. இதுக்கு நான் என்னங்க பண்றது? அடேங்க அப்பா, ஒண்ணும் தெரியாத பாப்பா 9 மணிக்கு போட்டாலும் தாப்பா. இல்லங்க, 8 மணிக்கெல்லாம் போட்டுட்டேன். ரொம்ப முக்கியம், வழியாத எங்கேயாவது கடலையோ குட்டிலையோ போய் விழுந்து சாவு. என்ன இப்படி புலம்ப வச்சுட்டேரி. எங்க அப்பா சொன்ன பொய்க்காக என்ன மன்னிச்சிருங்க. இந்த தடவர வேலைலாம் வச்சுக்காத. அப்பனும் பொண்ணு சேர்ந்து என்னமா டிராமா போட்டீங்க. உனக்கு ஒரு தீராத வியாதியா அந்தாலும் எங்கிட்ட ரீல் விட்டா, நீ ஒரு வாயில் போட சுத்திட்டு வந்து லொக்கு லொக்குன்னு இருமி என்ன நம்ப வச்சுட்ட. ஏண்டி இவ்வளவு பெரிய மொழி வச்சிருக்கிற என் கண்ணிலேயே மிளகாத்தூளை தூவிட்டீங்களே. உங்க குடும்பத்துக்கு நான் என்னடி பாவம் பண்ணேன்? சத்தியமா சொல்றேங்க, நடந்த விஷயம் எல்லாம் எனக்கு அப்புறமா தான் தெரியும். ஏய், இந்த கப்சா விடுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏண்டி உங்க அப்பங்கிட்ட என்னுடைய உண்மையெல்லாம் சொல்லிதானே உன்னை நான் கல்யாணம் பண்ணேன். அந்தால அதை ஒரு நிமிஷமா நினைச்சு பார்த்தானா? தபார், உண்மையிலே என் மேல உனக்கு அனுதாபம் இருந்தா ஃபர்ஸ்ட் நைட்ல சொன்ன மாதிரி நீ சைடி. ஃபர்ஸ்ட் நைட்ல நான் என்ன சொன்னேன்? இந்த நிமிஷமே என் உயிர் போயிடக்கூடாதான்னு நான் நினைக்கிறேன் சொன்னேன்ல, அதை செஞ்சு காமிடி. இது பாருங்க, உங்களுக்காக இந்த நிமிஷம் கூட நான் உயிரை விட தயாரா இருக்கேன். ஆனா அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். எனக்கு எப்படி பிரச்சனை வரா? வீட்டுக்கு வந்த மருமக விஷம் குடிச்சு செத்துட்டானா அது ஏதோ வரதட்சணை கொடுமையா இருக்கும்னு நினைச்சு உங்களையும் உங்க அப்பா அம்மாவையும் போலீஸ் பிடிச்சு விசாரிக்கும்.
அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வரணுமா? ஏய், நீங்க செஞ்சாலும் செய்வீங்கடி. இந்த பார், சட்டத்துல எந்த சிக்கலும் வராம, எனக்கு எந்த பிரச்சனையும் வராம நீ சாகிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா முதல்ல அதை போய் செய். என்னங்க? ஏய், இந்த ஆளை அசத்துற மாதிரி பாக்குறது, ஆளை கவுக்குற மாதிரி லுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் வச்சுக்காத. போய் படு. ஏய், இந்த பால் வீணா போகுது, குடிச்சு போய் படு. பால் மட்டும்தான் வீணா போகுதா? ஆ, எங்களுக்கு எது எதெல்லாம் வீணா போகுது என்னன்னு தெரியும். நீங்க போய் பாலை குடிச்சிட்டு படுங்க. டயலாக் எல்லாம் பேசாதீங்க, போங்க. கண்ணை திறந்துக்கினே கிணத்துல விழுந்த மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. இந்த கல்பனாவை எப்படி கழிச்சு விடுதுன்னே தெரியலையா? சீனு, கல்பனாவை டைவர்ஸ் பண்ணிடுவேன். டைவர்ஸ் பண்ணா என்ன பண்ணா? பொண்டாட்டி வியாதியா இருக்கணும், அதான் இல்லையே. இல்ல மறுபடியா இருக்கணும். அந்த டெஸ்ட நான் பண்ண அப்புறம் ஆபத்துல முடியும். ஒரு ஐடியா, கல்பனாவுக்கு வேற ஒருத்தவங்க கூட தொடர்பு இருக்கு அப்படின்னு ஒரு கதையை கட்டிடுவோம். என் கூட தொடர்பு இருக்குன்னு கதையை கட்டிடு. அது ஓம் பொண்டாட்டி தானடா, வேற ஒருத்தவங்க கூட தொடர்பு இருக்குன்னு கதையை கட்டிடுவோங்கிறேன். இது நல்லா இருக்கு. கல்பனாவுக்கு கள்ளக்காவலம் லெட்டர் எழுதுற மாதிரி நானே என் கைப்பட ஒரு லெட்டர் எழுதி உன் வீட்டுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். சூப்பர். அதுக்கப்புறம் பாரு, டைவர்ஸ் தான். ஏமா, லெட்டர் ஏதாவது வந்தது? ஒண்ணும் வரலையாப்பா? ஏண்டி, லெட்டர் ஏதாவது வந்ததா? ஒண்ணு வரலையே. ஏன்பா, லெட்டர் ஏதாவது வந்ததா? முதல்லயே கேட்டிருக்கலாம்ல. இப்ப கேக்குற சொல்லுங்க. வரல. ஆமா. 82, 83, 89. இதுக்குதான் திருப்பதியில லாட்டரி சீட்டு வாங்கப்படாது. சவரம். யோ, தரையில் நீச்சல் அடிக்காத. லெட்டர் ஏதாவது வந்துச்சா? ஒண்ணும் வரலையேப்பா. இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. ஒரே ஒரு லெட்டர் வந்துச்சு, ஆனா அது உங்க பேருக்கு வரல, என் மாமா பேருக்கு. ஆக மொத்தத்துல லெட்டர் வந்திருக்கல, குடியா. அன்புள்ள கல்பனா, உன் ஆசை காதலன் பாஸ்கர் எழுதியது. அடி பாவி, நீ நானும் 3 வருஷம் ஒன்னா உயிருக்கு உயிரா பழகணும். பல இரவுகளை ஒன்னா கழிச்சோம். கல்பனா, அந்த சீனி என்ன விட அழகனா? கல்யாணம் முடிஞ்சு ஊருக்கு போறப்ப என்கிட்ட சத்தியம் பண்ணினியே, அதாவது ஞாபகம் இருக்கா? புருஷன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு 2 மாசத்துல திரும்பி வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ஜாலியா இருக்கலாம் சொன்னியே, அதாவது ஞாபகம் இருக்கா? மா, படிக்கிறதுலாம் காதல் விடா. எங்க விட்டேன்? நம்ம குழந்தைக்கு அடுத்த மாசத்துல இருந்து 1.5 வயசு. ஏண்டி, உனக்கு ஒரு குழந்தை வேற இருக்கா? அத்தை, அரிசியில நிறைய கல் இருக்கு. அதுக்கு என்னமா பண்றது? பேசாம கடையை மாத்திர வேண்டியதா? என்னது மாத்துறீங்களா? குழந்தை கணபதி எப்போதும் முன்னினைவாக இருக்கிறான். யோ, இப்பதாயா புரியுது. இந்த வீட்டுல குழந்தை பிறந்தா நீ ஏன் முருகன் பேர் வைக்க சொன்னேன்னு. மெட்ராஸ்ல பிறந்தா கணபதி, பெங்களூர்ல பிறந்தா முருகனா? 1000 அன்பு முத்தங்களுடன் உன் மனம் கவர்ந்த பாச்சு, பிராக்கெட்ல பாஸ்கரன். நான் சொல்றது காதல் இல்லையாமா? விவாகரத்துக்கு எவ்வளவு பெரிய மேட்டர் கிடைச்சிருக்கு, பொறுப்பு இல்லாம இருக்கீங்க. மாப்பிள, அந்த லெட்டர் எங்க இருந்து வந்திருக்குது? உனக்கு காதலையும் கோளாரா? இப்பதான் படிச்சேன். மெட்ராஸ் இருந்துதாயா. ஃப்ரம் அட்ரஸ்ல என்னன்னு போட்டிருக்கு? மெட்ராஸ் இருந்து அந்த லெட்டர்ல மன்னார்குடி நான் போட்டிருக்கோம். படிக்கிறேன், கேளுங்க. கைலாசம் 24A சிவண்ணா ஸ்ட்ரீட், பெங்களூர். அப்பவே சொன்னேன், அந்த கைலாசம் பேர் நம்பாதரான்னு. கேட்டியா? கல்பனா பேர்ல ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உண்டு பண்ணணும்னு அந்த முண்டத்தையே ஒரு லெட்டர் எழுதி சொன்னேன். அவனும் லெட்டர் எழுதி விட்டு உணர்ச்சி வசப்பட்டு அதுல அவன் விலாசத்தையே எழுதி விட்டான். வண்டவாள தெரிஞ்சு போச்சுரோ. ஏற்கனவே லெட்டரை பிரிச்சு படிச்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி ஒட்டி வச்சிருக்காங்க. ஏன்டா அப்படி எல்லாம் பைத்தியக்காரத்தனமா பண்ற? என்னங்க, கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம இவனை குணசீலத்துக்கு கூட்டு போயிட்டு வாங்க. அங்க போயிட்டு வந்த அப்புறம் தானே உங்களுக்கு குணமாச்சு. குணசீலமா? குடும்பத்துக்கே நட்டு லூசா? தள்ளி நில்லுமா, பிராண்டிட போறானுவா.